காளியின் அருள்வாக்கு மந்திரம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி வசியம், குழந்தையின்மை, பேய், முனி கோளாறு, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும். மேலும் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல், சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்த மாரணம் செய்யக்கூடிய அந்த மாரணத்திற்கு தேவையான மந்திரத்தை எப்படி வசியப்படுத்துறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதாவது மாந்திரிக அஷ்டகர்மேட்டுல மிகவும் முக்கியமான ஒரு வித்தை எதுன்னு பாத்தீங்கன்னாக்க மாரணம் செய்யக்கூடிய வித்தை. இந்த மாரணம் செய்யக்கூடிய வித்தைய யார் ஒருவர் கத்திருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நாம மிகவும் கவனமாக இருக்கணும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்க நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அவங்களுக்கு நமக்கும் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு விட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன நடக்கும்? நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல மாந்திரிகம் கற்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக கட்டாயமாக இந்த மாரண வித்தையை கத்துக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு விஷயம். ஏனென்றால் அவர்கள் பார்க்கக்கூடிய இந்த மாந்திரீக வேலையில அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அவர்கள் தற்காத்து கொள்வதற்காக இந்த மாரண வித்தையானது கண்டிப்பாக உதவும். அதே போல இந்த மாரண வித்தையை நாம கத்துக்கிட்டோம், இந்த மந்திரத்தை நம்ம வசியப்படுத்திக்கிட்டோம் அப்படின்றத வச்சுக்கிட்டு நாம அடுத்தவங்களை மிரட்டுவதோ அடுத்தவங்களை பழி வாங்குவதோ போன்ற வேலைகளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய குடும்ப அழிவை நம்ம யாருனாலையும் தடுக்கவே முடியாது. அது நமக்கு கர்மா வந்து சேர்ந்தே ஆகும். அதனால இந்த மாரண வித்தையானது ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தணும், எல்லா விதமான விஷயங்களுக்கும் பயன்படுத்திடக்கூடாது. இப்போ இந்த மாரண வித்தைய நாம எப்ப பண்ணன்றத நம்ம சொல்றேன். அதாவது நமக்கு பிரச்சனை வருது, நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுது, நாம இந்த உலகத்திலேயே வாழ முடியாது அப்படின்ற பொழுது நாம கண்டிப்பாக மாரண வித்தையை பயன்படுத்தி எதிராளியை தாக்கலாம். எப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு சிலர் பழகுவாங்க. அந்த பழகும் போது அவங்களுக்கு நமக்கு ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். அப்ப அவங்களுக்கு இது போன்ற மாரண வேலைகளை பார்த்துட்டோம் அப்படின்னாக்க அவர்களுடைய குடும்பமே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க அதனுடைய கர்மா என்ன செய்யணும்னா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அழிக்கும். அதனால இந்த மாரண வித்தையை கத்துக்கிட்டு இது நம்ம எப்ப தேவைப்படுதோ எப்ப பயன்படுத்தலாமோ அந்த நேரத்துல தான் பயன்படுத்தணும். சரி வாங்க, இப்போ இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்ததா இந்த மந்திரத்தை நம்ம எப்படி வசியப்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மந்திரத்தை வசியப்படுத்தணும் அப்படின்னாக்க இந்த மாரணம் செய்யக்கூடிய வித்தைய இந்த மந்திரத்தை நம்ம வசியம் செய்ய போறோம் அப்படின்னாக்க அதாவது குறைந்தது 48 நாள் நீங்க விரதம் இருக்கணும். 48 நாள் விரதம் இருந்து இந்த மந்திரத்தை வசியப்படுத்தணும். 48 நாளுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிலருக்கு முடியும், ஒரு சிலருக்கு முடியாது. ஆனா இந்த மாந்திர வித்தையை எடுத்துக்கிட்டே ஆகணும், இந்த மாந்திரிகத்தை நம்ம கத்துதான் ஆகணும், இந்த வித்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக 48 நாள் இருந்தே ஆகணும். இந்த 48 நாளும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க உங்களுடைய குலதெய்வத்தினுடைய கோவில்ல தான் போய் படுக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு குலதெய்வம் வந்து வெளியூர்ல இருக்கு, என்னால அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏதாவது உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்ல படுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா காளி கோவில்ல படுக்கணும். குலதெய்வம் அப்படி இல்லைன்னா காளி கோவில்ல படுக்கிறது நல்லது. இந்த ரெண்டுமே இல்லாத பட்சத்துல நீங்க போயிட்டு விநாயகர் கோவில்ல படுக்கலாம். இப்படி 48 நாளும் சன்னிதானத்துலதான் படுக்கணும். அதே போல சாப்பிடக்கூடியதும் பாத்தீங்கன்னாக்க நீங்களே சமைச்சு சாப்பிடணும். அதுக்கடுத்ததான் பாத்தீங்கன்னாக்க அதிகமா யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி இருந்துக்கணும். அளவுக்கு மீறி நம்ம யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. குறிப்பா சொல்ல போனா யாரு கூடயும் தொடர்புல இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னாக்க நாம எடுத்துக்கக்கூடிய
இந்த மாரணத்தினுடைய மந்திரமானது நமக்கு உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், உடனே சித்தி ஆகும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்க, ஐயா நான் மந்திர முறையை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு சித்தியே ஆக மாட்டேங்குது ஐயா, நான் ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு வித்தைக்கும் ஒவ்வொரு விதமான முறைகள் இருக்கு. அந்த முறைகளை நம்ம கையாண்டு வந்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக எல்லா விதமான மந்திரங்களும் நமக்கு சித்தி ஆகும். இப்போ யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது, அளவோட பேசணும், கோவில்ல படுக்கணும், நாமளே சமைச்சு சாப்பிடணும், இப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும்போது நமக்கு நம்மளுடைய உடல்ல தனிவிதமான ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அந்த வைப்ரேஷன் ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்ம அந்த நேரத்துல சொல்லக்கூடிய மந்திரங்கள் நமக்கு உடனே சித்தியாகும். அதனால இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்க, இந்த மந்திரத்தை நீங்க பூஜை பண்ண போறீங்க, இந்த மந்திர உரு கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாக்க, நீங்க இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க மயானம். தினந்தோறும் மயானத்துல அமர்ந்து இந்த பூஜையை இந்த மந்திரத்தை சித்தி செய்வதற்கு உண்டான பூஜையை எங்க செய்யணும் அப்படின்னா மயானத்துல மட்டுமே தான் இருந்து செய்யணும். அடுத்தது இந்த 48 நாள், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூஜையும் 48 நாள் பண்ணணும். அதாவது பூஜை செய்யறதுக்கு முன்னாடி 48 நாள், பூஜை ஆரம்பிச்சதுக்கு பிறகு 48 நாள். இந்த 48 நாளும் நீங்க எங்க பண்ண போறீங்க? மயானத்துல இருந்துதான் பூஜை பண்ண போறீங்க. அதனால மயானத்துல பூஜை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க தினம்தோறும் ஒரு பலி கொடுத்து நாம அந்த தெய்வத்தை நம்ம வணங்கணும். அதாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த மாரணத்தினுடைய மந்திரத்தை சித்திப்படுத்துறதுக்கு தினமும் நம்ம ஒரு பலி கொடுக்கணும். அப்படி தினமும் கொடுக்க முடியாதவங்க முதல் நாளும் கடைசி நாளும் கொடுக்கலாம். தினமும் கொடுத்தா அது சிறப்பு, முதல் நாளும் கடைசி நாளும் கொடுத்தா சிறப்பு. அடுத்ததா நீங்க அமர்ந்து கொள்ளக்கூடிய ஆசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க எட்டி மர பலகையினுடைய ஆசனத்தை தயார் பண்ணிக்கணும். அதே போல ஒரு கொடுக்கக்கூடிய மாலை எட்டி மரத்தினுடைய மாலை, அதாவது எட்டி மரம் அப்படின்னாக்க காஞ்சிர மரம், அந்த காஞ்சிர மரத்தினுடைய மாலையும் காஞ்சிர மரத்தினுடைய ஆசன பலகையும் வேணும். அதுக்கடுத்ததா நார்மலா எல்லா பூஜைக்கும் உள்ளதுதான் அவல், பொறி, கடலை, பத்தி, சூடம், சாம்பிராணி. அது போக பார்த்தீங்கன்னாக்க வாசன திரவியங்கள். அதுக்கு அடுத்ததா நைவேத்தியம் கொடுக்கக்கூடியதுக்கு எல்லா விதமான பயிர் அதாவது 9 விதமான பயிர் வகைகள் வைக்கணும். இப்படி நிறைஞ்ச பூஜையா இருந்து நீங்க இந்த மந்திரத்தை சித்திப்படுத்தணும். நீங்க மந்திரம் ஒரு கொடுக்கக்கூடிய திசை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க தெற்கு திசையில் அமர்ந்து நீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும். அதுக்கு அடுத்ததா நீங்க உடுத்தி கொள்ளக்கூடிய ஆடை, உடுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேலாடை இருக்கக்கூடாது, இடுப்புக்கு கீழே ஒரு வஸ்திரம் இருக்கணும். அந்த வஸ்திரம் எதுவும் பார்த்தீங்கன்னாக்க கருப்பு கலர் ஆடை அணிந்திருக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய கைகளில் கருப்பு கலர் கயிறு கட்டியிருக்கணும். கருப்பு கலர்ல 2 கையிலையும் கட்டிக்கணும். மணி கட்டிக்கிட்ட என்ன செய்யணும் அப்படின்னாக்க 9 முழம் கொண்ட கருப்பு கயிறை உங்களுடைய கையில அணிஞ்சிருக்கணும். அப்படி அணிஞ்சுக்கிட்டு இந்த மந்திர பிரயோகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அதி வேகமாக இந்த மந்திரம் சித்தியாகும். அதே போல ஒவ்வொரு மந்திர முறைக்கும் ஒவ்வொரு பூவில் நீங்க அர்ச்சனை செய்யணும். 9 விதமான மலர் வாங்கி வச்சுக்கணும். என்ன பூனாலும் சரி 9 விதமான பூ இருக்கணும். ஒரு மந்திரத்திற்கு ஒரு பூ அர்ச்சனை செய்யற மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் நீங்க போடும் பொழுது ஒரு நாளைக்கு இந்த மந்திரம் உரு கொடுக்கக்கூடிய முறை 1008 முதல் லட்சம் உரு வரை கூட போடலாம். முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அதிகமா போட முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமா நீங்க உரு கொடுக்கறது உங்களுக்கு நல்லது. அந்த 1008க்குள்ள போட்டக்கூடாது. 1008க்கு மேல லட்சத்துக்குள்ள எவ்வளவு வேணும்னாலும் இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகப்படுத்தலாம். தொடர்ந்து 48 நாள் இந்த பூஜை நீங்க செய்யணும். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த மந்திரமானது சித்தியாகிடும். சித்தியானதுக்கு பிறகு ஒருவருக்கு நாம மாரணம் வேலை செய்யறோம் அப்படின்னாக்க அவங்களுக்கு முன்ன சொன்னது போலதான் அவங்க நம்ம நல்லா பார்த்துக்கணும். அவங்க எதிரி தானே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நாம அவங்களுக்கு உண்டான வேலைகளை செய்யலாம். அடுத்து வரக்கூடிய இது நான் இந்த மாரணம் செய்யக்கூடிய விஷயத்த சொன்னேன் அப்படின்னாக்க இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். அதனால நான் அடுத்த பதிவில் என்ன செய்யறேன் அப்படின்னாக்க இந்த மாரணத்திற்கு உண்டான மாரணம் செய்யக்கூடிய, அதாவது மந்திரத்தை நம்ம சித்திப்படுத்திட்டோம். அடுத்தது எப்படி நாம இந்த மாரணத்தினுடைய
பூஜை முறைகள் செய்யறது, இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படின்ற முறையை சொல்றேன். தேவைப்படக்கூடியவங்க கண்டிப்பாக கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. வேணும் அப்படின்னா கேளுங்க. கண்டிப்பாக நான் அடுத்த பதிவுல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ இதனுடைய மந்திரம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓம் க்ளீம் சவ்வும் ரீம் ஸ்ரீயும் ஐயும் மாரணாய ஸ்வாக. ரொம்பவும் எளிமையான மந்திரம். மறுபடியும் சொல்றேன். ஓம் க்ளீம் சவ்வும் ரீம் ஸ்ரீயும் ஐயும் மாரணாய ஸ்வாக. இதுதான் இதனுடைய மந்திரம். இதனுடைய எந்திரம் நான் கண்டிப்பாக வீடியோ பதிவில் கொடுக்குறேன், அதையும் எடுத்துக்கோங்க. இந்த எந்திரத்துல நீங்க எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னாக்க 4க்கு 4 அளவு கொண்ட ஒரு எந்திரத்தை ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுடைய தாயத்தில் அடைச்சு, அதாவது இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க தாயத்தில் அடைச்சு, அந்த தாயத்து எதுல இருக்கணும், வெள்ளி தாயத்தில் இருக்கணும், எந்திரத்தை சுருட்டி அதுக்குள்ள நீங்க வச்சுட்டு இந்த தாயத்தை என்ன செய்யணும் அப்படின்னாக்க உங்களுடைய இடுப்புல அணிஞ்சுக்கணும். இடுப்புல அணிஞ்சுக்கிட்டு நீங்க பூஜை கொடுக்கணும். இதனுடைய பூஜை முறைகள் எப்படி பண்ணணுன்றதை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கொடுக்குறேன். தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் கோரக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிய தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.